இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கம்பங்கூழ் தாங்க. நான் நேத்தியே கிண்டி வச்சுட்டேன். மேலே லைட்டாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வரன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இனிமேல் கம்பங்கூழ் எடுத்துக்கிட்டால் தாங்க உடம்பு ஹீட் ஆகாமல் நல்லாயிருக்கும் உடம்பு. இது குடிச்சிங்கனாலே தெரியும் உங்களுக்கு உடம்பு நல்லா குளுகுளுன்னு இருக்கிறது. இதில் அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கம்பங்கூழ் கிண்டி அதில் கொஞ்சம் மோர் வைத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் மல்லித்தலைலாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பழைய புளிக்குழம்பு வத்தல் ஊறுகாய் அது மாதிரிலாம் தொட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பழைய புளிக்குழம்பு தான் எடுத்திருக்கேன், நேற்று வச்சது. அப்புறம் கீரை குழம்பு, பொட்டேட்டோ ஃப்ரை, வெள்ளை சாதம். இன்றைக்கி இதுதாங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு. அப்புறம் எப்போதுமே அரிசி குருவிகளுக்கு போடுவேனா, பார்த்தா எப்போதும் நிறைய அணில் இந்த குருவிலாம் காக்காலாம் சாப்பிடும். அதை எடுக்கிறதுக்குள்ளே அது ஓடிடுதுங்க எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா டைலர் கடைக்கு போயிட்டு ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்துட்டு தம்பியை ஸ்கூல் விட்டு அழைச்சிட்டு வந்ததும் எக்ஸாம் கொஞ்சம் நெருங்கிடுச்சா, அதனால் தம்பி இன்றைக்கி கொஞ்சம் டவுட்லாம் கேட்டாங்க. எப்போதும் கேட்க மாட்டாங்க, இன்றைக்கி கேட்டாங்க. சரி மேக்ஸு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சம்முலாம் இருந்தது, அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா சிம்பிளான இட்லியும் சாம்பாரும் தான். அப்புறம் இட்லி செஞ்சுட்டு சாம்பார் பார்த்திங்கன்னா காயெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் கேரட் இருந்தது. கேரட்டு, உருளைக்கிழங்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு சிம்பிளாக அழகாக சூப்பரான ஒரு சாம்பார் பண்ணியாச்சு. இன்றைக்கி நைட்டு சாப்பாடு இதுதாங்க எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நைட்டு சாப்பாடோட இன்றைய நாள் இனிதே முடிஞ்சிச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பாய்.